ஸ்ரீரெட்டி அப்படின்னு சொன்னாலே சர்ச்சை தாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு பட வாய்ப்பு தரதா சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் சில பேரை டேமேஜ் பண்ணியிருந்தாங்கல்ல. ரீசெண்டாக கூட போதைப் பொருள் பயன்படுத்தும் டாப் ஹீரோஸோட எல்லாரோட பேரையும் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அதிரடியாக சொல்லியிருந்தாங்க. திரையுலகில் போதைப் பொருள் விவகாரம் கொஞ்சம் வாரமாகவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குல்ல. பாலிவுட் நடிகை ரியா, கன்னட திரையுலகை சேர்ந்த ராகினி திவேதி, சஞ்சனா கல்ராணி இந்த மாதிரி ஹீரோனிஸ்லாம் போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஹீரோஸ் அண்ட் ஹீரோனிஸ் இந்த விவகாரத்துல கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு சில ரூமர்ஸும் வந்துச்சு. அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல ஆல்ரெடி திரையுலக பிரபலங்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்குரிய நடிகை ஸ்ரீரெட்டி அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்தா போதைப் பொருள் பயன்படுத்தும் டாப் ஹீரோக்களோட பெயரை நான் சொல்றதுல ரெடியா இருக்கேன் அப்படின்னு சோஷியல் மீடியால ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. தெலுங்கு சினிமாவோட டாப் ஹீரோக்களோட வீடுகள்ல நடக்கும் பார்ட்டிகள் எல்லாத்துலயுமே போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படின்னும் போதைப் பொருள் இல்லாத பார்ட்டிகளே கிடையாது அப்படின்னு ஸ்ரீரெட்டி அந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கு பிரபலங்களின் வாரிசு நடிகர்கள் நடத்தும் நடன பார்ட்டிகளை கூட போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம பல ஒழுக்கக்கேடான விஷயங்களும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா அரசு எனக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்தா போதைப் பொருள் பயன்படுத்தும் டாப் ஹீரோஸ் அண்ட் ஹீரோனிஸோட பேரை நான் தெரிவிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களோட கவர்ச்சி போட்டோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ என்னோட கூலரை பிடிங்க அப்படின்னு டபுள் மீனிங்ல ஒரு கேப்ஷன் கொடுத்து பீச்ல இருக்கும் ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.